உங்க மாடு அதிக பால் கறந்து நீங்க அதிக லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க இன்னும் கடையில தீவனம் வாங்கி போட்டு உங்க மாட்டுக்கு குடுத்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள விட ஏமாளி யாரும் இல்லைங்க. வாங்க வர தீவனத்தை எப்படி குச்சி தீவனம் ஆக்குறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் எம்டிஎம் நேயர்களே. உங்களுக்காக இன்னைக்கு நாங்க என்ன எட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்மி செலவுல அதிக லாபம் பார்க்குற பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க மாட்டுக்கு நீங்களே தீவனத்த உருவாக்கி கம்மி செலவுல பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. அப்படி என்னடா மிஷின் நீங்க பார்க்குறீங்களா? இதுதாங்க நம்ம எம்டிஎம்மோட பெல்லட் மேக்கிங் மிஷினு. மக்களே, எதுக்காக நம்ம பெல்லட்ட யூஸ் பண்றோம்? நம்மளே நெறைய பேர் வந்து சோளத்தட்டு, வைக்கோலு, சூப்பர் நேப்பியர், கடலைக்கோழி, மல்பெரி குச்சிங்கிற மாரி நெறைய அடுக்கிட்டே போலாம் உங்க மாட்டுக்கு குடுத்துட்டு இருக்கீங்க. மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க சோளத்தையும், அரிசி, கோதுமை, புண்ணாக்கு இது எல்லாத்தையும் அரைச்சு ஒட்டுக்கா நீங்க குடுக்கும்போது குச்சி தீவனமா, எல்லா சத்தும் உங்க மாட்டுக்கு கிடைக்குங்க. அதனால என்ன ஆகும்னா, உங்க மாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்குங்க. பால் உற்பத்தி அதிகரிச்சா என்ன நடக்கும்? உங்களுக்கு லாபம் தாங்க. நம்ம பெல்லட்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்லங்க பவர் சப்ளைங்க. மித்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஹெச்பில இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். 3 ஹெச்பி மோட்டார் குடுத்திருக்கனால 3 ஃபேஸ் கரண்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம எம்டிஎம்ல நம்மளே ஆர்&டி பண்ணனால சிங்கிள் ஃபேஸ்லயும் யூஸ் பண்ற மாரி நம்ம குடுத்துருக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். ஏன்னா எல்லார்த்து வீட்லயும் 3 ஃபேஸ் இருக்குன்னு யாருனாலயும் சொல்ல முடியாது. அதனால தான் நாங்க சிங்கிள் ஃபேஸ் குடுத்துருக்கோம். சிங்கிள் ஃபேஸ்லயும் நம்ம மிஷினும் சும்மா பயங்கரமா ஓடும். உங்களுக்கு குவாலிட்டியான பெல்லட்டும் கிடைக்குங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா மோட்டார் குவாலிட்டிங்க. மோட்டார் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மித்த பக்கமெல்லாம் மோஸ்டா அலுமினியம் வைண்டிங் தாங்க குடுக்குறாங்க. இதனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில்லு எச்சாகும். உங்களோட மிஷினோட லைஃப்பும் கம்மியாகும். ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பா இருக்குங்க. நம்ம கம்பெனில பார்த்தீங்கன்னா, மோட்டார் வந்து காப்பர் வைண்டிங்ல தாங்க குடுத்துருக்கோம். இப்ப காப்பர் வைண்டிங்ல குடுத்துருக்கனால உங்களுக்கு கரண்ட் செலவும் கம்மியாகும். மோட்டார் லைஃப்பும் இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரவே வராதுங்க. அடுத்தது பார்க்க போறது பெல்லட் குவாலிட்டிங்க. நம்ம இந்த பெல்லட் மிஷின் வாங்குறதுக்கான முக்கிய காரணமே பெல்லட் மேக் பண்றதுக்காக தான். அப்படின்னா அந்த பெல்லட் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன இந்த பெல்லட் தரமா குடுத்துருன்னு யோசிச்சீங்கன்னா, மித்த பக்கமெல்லாம் நெறைய கஸ்டமர் விசாரிச்சுட்டு நம்ம கம்பெனில வந்து பெல்லட் மிஷின் வாங்குனவங்க ஏராளங்க. அப்படி என்ன குவாலிட்டினா, மித்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லட்டோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப டிக்ரீஸ் ஆகுங்க. போடுற ரா மெட்டீரியல்ஸோட வேஸ்டேஜும் அதிகரிக்கும். கரெக்ட்டான சைஸ்ல வராது. இன்கன்சிஸ்டன்சி சைஸ்ல வரும். நம்ம கம்பெனில வாங்குற பெல்லட்டோட சைஸ் எல்லாமே கரெக்ட்டா ஈவனான சைஸ்ல வருங்க. அதுதான் நம்ம பெல்லட் மேக்கிங் மிஷினோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலே. அடுத்தது நம்ம பார்க்க போறது நம்ம மிஷினோட பில்ட் குவாலிட்டிங்க. பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஹெவி டியூட்டி எம்எஸ்ல தாங்க குடுத்துருக்கோம். இதனால நமக்கு லைஃப் லாங் வரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிஷினோட நாய்ஸ் கண்ட்ரோலுங்க. மோஸ்ட்டான மிஷின் பெல்லட்ல சவுண்ட் ஜாஸ்தியா புரொடியூஸ் பண்ணும். இதனால நமக்கு இரிட்டேஷனும், தலைவலியும் கண்டிப்பா வரும். நம்ம மிஷின்ல பார்த்தீங்கன்னா, லோ நாய்ஸ்ங்க. அதனால நமக்கு அந்த தலைவலியே இல்ல. ரொம்ப ரொம்ப நாய்ஸ் கம்மியா தான் இருக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது. நம்ம கடைசியா பார்க்க போறது போர்ட்டபிலிட்டிங்க. நெறைய பெல்லட் மிஷின் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். இடத்த அடைச்சு வச்சிருக்கும். ஆனா அதோட குடுக்குற அவுட்புட் இந்த மிஷின விட கம்மியா தாங்க இருக்கும். ஆனா நம்ம பெல்லட் மிஷின சைஸ கம்மி பண்ணி அவுட்புட்ட இன்கிரீஸ் பண்ணியிருக்கோங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம பெல்லட் மிஷின வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்ட இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃபர் இருக்குங்க. இந்த ஆஃபர் பத்தி தெரிஞ்சுக்கணும். பொங்கல் ஆஃபர்லயே இந்த மிஷின நீங்க புக் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, புக் பண்ணுங்க. உங்க பண்ணைய வளர்த்துங்க. நன்றி, வணக்கம்.